நம்முடைய சிந்தனையில ஈமான் வெளிப்படணும், பேச்சுல ஈமான் வெளிப்படணும், நம்முடைய கண்ணோட்டத்தை பார்க்கணும் ஹஜ்ரத். ஈமான் கண்ணோட்டத்தை பார்க்கணும், ஈமானிய கண்ணோட்டம். எப்படி? அதாவது இவ்வளவு அழகா வானரிக்கேன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் இப்படி படிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ், சூப்பர் சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நீ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய படைப்பு பார்க்கும்போது ஈமானுடைய சிந்தனையில பார்க்கணுன்ற ஹாரூன். அப்ப நீ சொல்றது ஈமானுங்கிறது வெறும் கலிமாவோட முடிகிறதோ அல்லது பெயர்ல முஸ்லிம்ன்ற பெயரை வச்சுக்கிறது அல்ல, பேச்சுல ஈமான் இருக்கணும், சிந்தனை ஈமான் இருக்கணும், எல்லா கண்ணோட்டத்துக்குள்ள ஈமான் இருக்கணும் ஹஜ்ரத். மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கிறானே, அல்லாஹ் இப்படி நம்மளை பாதுகாக்கிறானே. இப்ப லேசா தடிக்கி விழ போவோம், இப்ப ஜஸ்ட் மிஸ், நல்ல வேலை, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா என்ன சொல்லணும்? அல்லாஹ் இதுல இருந்து காப்பாத்திட்டான், அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான், அல்லாஹ் லேசாக்கிட்டான், அல்லாஹ் எனக்கு கிருபை செஞ்சான், அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுத்தான், அல்லாஹ் என்னை சந்தோஷப்படுத்தினான். வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் மூச்சு முழுக்க சொல்றது ஈமான். ஆமா ஓகே, சூப்பர்மா, அல்ஹம்துலில்லாஹ்.